கனி கனிக்குட்டி ஆவுமா. என் பேர் பேரட் சுதர்சன். ஏன் இந்த பேர் வர காரணம்னா, எங்கள் வீட்டை தேடி ஒரு 6000 கிளிங்க வருது. இந்த 6000 கிளிங்க எப்படி இங்கே வருதுன்னா, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்த துக்கத்தில் மேலே போனேன். அப்போது போய் உட்காரும்போது ஒரு அம்மா காகத்துக்கு உணவளிச்சுருந்தாங்க. அது உணவளிக்கும் போது பார்த்த உடனே, நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், 4 வேளை சாப்பிட்றோம், இவங்களுக்கு நம்ம எதனா பண்ணணுமே சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், டெய்லி உணவு அளிக்க ஆரம்பித்தேன். என் பேர் வித்யா. நான் சுதர்ஷன் சாரோட மனைவி. அவருக்கு அந்த பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணும்போது அவன் சந்தோஷமாக இருந்தார். அவர் அந்த முகத்தில் அந்த மகிழ்ச்சியை நான் கவனித்தேன். சரி, எதுலையுமே கிடைக்காத சந்தோஷம் அவருக்கு அதில் கிடைக்கிதுன்னா, நம்ம அதில் மேற்கொண்டு அவர் செய்யறதுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த அளவுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்ததுனால அவரால் இந்த அளவுக்கு ஃபீட் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நிம்மதியாக. காலம் மாற நிறைய பறவைங்க அந்த உணவை தேடி வர ஆரம்பிச்சுதுங்க. அணிலுங்க, புறாக்கள், கிளிங்க, மைனாக்கள், இதுமாரி பல விதமான பறவைகள் சென்னையில் என்னென்ன பறவைங்க வாழுதோ அது எல்லாமே வர ஆரம்பிச்சு. சரி, நான் என்ன பண்ணேன், இவ்வளோ உணவு பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நான் சாப்பாடு நிறையா வைக்க ஆரம்பிக்கும் போது, ஒரு நாள் மழை பெஞ்சு விடும்போது அரிசி நனைஞ்சி கிளிங்க நிறையா சாப்பிட்டுதுங்க. நனைஞ்ச அரிசியை கிளிங்க சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு மைண்டில் என்ன ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு நம்ம அரிசி தான் இவங்களுக்கு பிடிக்கும், அதுவும் நனைஞ்ச அரிசி பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் டெய்லி இவங்களுக்கு என்ன பண்ணேன், அரிசி ஊற வச்சுட்டு டெய்லி வைக்க ஆரம்பிச்சும் போது இவங்க வரவு நிறையா வந்ததுங்க. கிளிகள் கொஞ்சம் பழசு தண்ணியில் குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் அவங்க குடிப்பாங்க. அதுக்காக டெய்லி அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிப்போம். அவர் அரிசி வைப்பார், பாலகை வைப்பார், நான் வேர்க்கடலை வைப்பேன். அந்த மாதிரி அவருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண அவர் கொஞ்சம் அவரோட சுமையை நான் தூக்கின மாதிரி இருந்தது. முதல்ல ஒரு 100 கிளிங்க, 500, 2000, 3000ன்னு 15 வருஷமாக பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஒரு 6000 கிளிங்க வரும். ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000, 15,000 கிளிங்க வரும். நானும் அவரை தவிர வேற யாராவது புது ஆளுங்க ஃபீட் பண்ணால் அந்த சாப்பாடை எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயம். ரொம்ப சென்சிட்டிவான பறவைங்க அவங்க. இப்போதான் அவங்களுக்கு அந்த சேஃப் ஜோனாக அவங்க ஃபீல் பண்ணுறதுனால தான் இத்தனை கிளிகள் வராங்க. டிசம்பரில் நம்ம சவுத் இந்தியாவுக்கெல்லாம் புயல் அட்டாக் ஆகும். நிறைய புயலுங்க அட்டாக் ஆகுதில்ல, மரங்கள் ஆடி அந்த பறவை இனத்துக்கு உணவு இருக்காது. அதனால நான் என்ன பண்ணேன், ஜனவரியில் கொஞ்சம் ஃபுட்டு அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். இவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 60 கிலோ அரிசி, கிளிங்களுக்கு 8 கிலோ வேர்க்கடலை நான் இவங்களுக்கு டெய்லி உணவாக போடுறேன். இந்த மீன் எல்லாமே மஞ்சள் போட்டு தண்ணியில் சுட வச்சு போடுறேன் அவங்களுக்கு. இது ஏன் சுட வச்சு தண்ணியில் போடுறேன்னா, ஃபார்மால்டிஹைட்னு ஒரு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க மீன் கெட்டு போகாமல் இருக்குது. அது ஹியூமன்ஸ்க்கும் கெட்டது, ஹியூமன்ஸை விட அனிமல்ஸ்க்கு ரொம்ப பாய்சனபிள்.
அதனால நான் வாஷ் பண்ணி மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சு அது வேக வச்சு அவங்களுக்கு போடுறேன். அதே கோட்ஸும் வந்து சாப்பிடுவாங்க. கோட்ஸ்க்கு தழைகள் வாங்கிட்டு வந்து போடுவேன் காத்தால. தழைகள் இல்லாத பட்சத்தில் என்ன இருக்குதோ அதை பார்த்து போடுவேன். ஒரு 150 கோட்ஸ் வரும், 150 கோட்ஸ் ஆடுங்க வருவாங்க. அவங்களுக்கும் நான் ஃபீடிங் பண்ணுறேன். ரெடி. நான் ஒரு நாளைக்கு 6000 கிளிங்க, 500 புறாக்கள், அவங்களுக்கு சிட்டுக்குருவிங்க தனியாக, அதேமாதிரி 50 பூனைகள், 150 ஆடுங்க ரோட்டில் வரும். அப்புறமா ஸ்ட்ரீட் கேட்ஸு, ஸ்ட்ரீட் டாக்ஸு எல்லாத்துக்கும் நான் உணவளிக்கிறேன். இது எனக்கு மொத்தம் பட்ஜெட்டு ஒரு 2000-3000 ரூபாய்க்குள்ளே ஆகும். இந்த பணம் நான் எப்படி, நீங்கள் கேட்பீங்க எப்படி சமாளிக்கிறீங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு ஒரே ஆன்சர் ஒன்றுமே இல்லை. வருமானம் அதிகமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம போகிற செலவு, ஆடம்பர செலவை நான் ரொம்ப கம்மி பண்ணிப்பேன். இதுக்கோசம் நாங்கள் எங்கேயும் போகிறதில்ல. மெயினாக நான் எங்கேயும் போகிறதில்ல. இவங்களுக்கு நான் அடிமையாக வாங்குறேன். அவங்க போய் அணில், ஏன் அணில்னு பேர்னா அவங்க அம்மா நிறைய அணில் சாப்பிட்ருப்பாங்க மேலே மொட்டை மாடியில். அதனால அவன் வால்னா பார்த்தீங்கன்னா அணில் மாதிரி தான் இருக்கும். அதனால அவனுக்கு அணில் நாங்கள் பேர் வச்சுட்டோம். மெய்யழகன் படத்தர பிரேம் சாரோட பூனை தான் அது. பிரேம் சார் அந்த பூனைக்கு சமுத்திரக்கனின்னு பேர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா பிரேம் சாருக்கு டைரக்டர் சமுத்திரக்கனி பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர், நாங்களாம் கனின்னு தான் கூப்பிடுவோம். அவர் எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. இப்போ மக்கள் வந்து நிறைய பேர் இந்த கிளிங்களை பார்க்கணுன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. வாங்க, ஆனால் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு நாளுக்கு ஒரு 15 பேரை தான் நாங்கள் அலோவ் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடி சின்னது தான். பறவைங்களுக்கு தான் மெயினாக முக்கால்வாசி இடம் ஒதுக்கி வச்சுருக்கோம். நீங்கள் உக்காரத்துக்கு அவ்வளோதான் இடம் இருக்குது வீட்டில். அதனால உங்களுக்கு வந்து ஒரு 10 பேரோ 15 பேருக்கு மேலே எங்களால் அலோவ் பண்ண முடியல. கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிம்மதியாக பாருங்கள். ஏன்னா டெய்லி நாங்கள் ஃபீட் பண்ணுறோம். நீங்கள் நிம்மதியாக வந்து பார்க்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா இந்த பார்த்தோன்னா மன மகிழ்ச்சிங்கிறதே என்னன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கோகுல் சார் சொல்லியிருப்பார் ஒரே ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. ஹியூமன்ஸ்க்கு நம்ம சாப்பாடு போட்டால் அவங்க சாப்பிட்டு 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க, இவர் இவ்வளோ பிரமாதமாக சாப்பாடு போட்டார், நல்லா இருந்தது சொல்லி 4 பேருக்கு பகிர்ந்துப்பாங்க. பறவைங்க எங்கே போய் சொல்லுவாங்க? எனக்கே அப்போ தான் புரிஞ்சுது, ஆமாம் இவங்க யாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்க இல்லையான்னு.